தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் காந்தர்வ வேதம் பக்தி உபசாரமாக. அதெப்படியானாலும் பூஜா பத்ததியிலேயே பகவானுக்கு செய்கிற 64 உபசாரங்களில் நிருத்த கீத வாத்தியங்கள் இவற்றை சமர்ப்பிக்க சொல்லி இருப்பதாலேயே இவையெல்லாம் தெய்வீகமானவை என்று தெரிகிறது. வேத ஸ்வரங்களின் அடிப்படையிலேயே சங்கீத சப்த ஸ்வரங்களை ஏற்படுத்தி இருப்பதும் மந்திர சாஸ்திரத்திலுள்ள முத்ரைகளையே பரதநாட்டியத்திலும் வைத்திருப்பதுமே போதும் நம்முடைய காந்தர்வ கலைகளுக்குள்ள உயர்ந்த தெய்வீக ஸ்தானத்தை காட்டுவதற்கு. நம் மனஸ் ரொம்பவும் சஞ்சல ஸ்வபாவம் உள்ளதாகையால் தெய்வ சம்பந்தமான நூல்களை ஸ்தோத்திரங்களை நாமே படிக்கும் போதும் சொல்லும் போதும் கூட மனஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேறெங்கேயோ ஓட ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த சலன மனசையும் இழுத்து அதிக நாழி தன்னில் தோய்த்து வைத்துக்கொள்ளும் சக்தி ஷில்ப கீத கலைகளுக்கு இருக்கிறது. ஒரு அழகான சிற்பம் சித்திரம் என்றால் நீண்ட நாழி அதையே நாம் பார்த்து கொண்டிருக்கும்படி பண்ணுகிறது. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பொன்னார் மேனியனே போன்ற பக்தி பரவசத்தில் பிறந்த அமிர்த வாக்குகளை நாமாக சொல்லும்போது அந்த அமிர்தத்தை அரை நிமிஷம் ஒரு நிமிஷம்தான் ருச்சி பார்க்க முடிகிறது என்றால் இவற்றையே அதன் பாவத்திற்கேற்க உருக்கமான ரக்தி ராகங்களிலோ கம்பீரமாய் இருக்கிற கன ராகங்களிலோ இழைத்து இழைத்து பலுக்கி பலுக்கி கானம் செய்தால் 1/4 மணி அரை மணி கூட ஒரு விருத்தத்தையே விந்யாசம் செய்தாலும் அவ்வளவு நேரம் மனம் அதிலே தோய்ந்திருந்து தெய்வ ஸ்மரணத்தில் விலகாமல் இருக்கிறது. அமிர்தத்திலேயே ஒரு தேவஜாதி மாம்பழத்தை ஊற போட்டுவிட்டால் எப்படி அதை ரொம்ப நாழி கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்வாதம் பண்ணலாமோ அப்படி அமிர்த வாக்கு சங்கீத பழத்தில் ஊறும் போது ஆகிறது. அதனால் நாம் தப்பாக பிரயோஜனப்படுத்தி கொள்வதால் கீதமும் நிருத்தியமும் சித்த விகாரத்தை உண்டாக்குவதாயிருந்தாலும் வாஸ்தவத்தில் இவை நம்முடைய சலன சித்தத்தை ஈஸ்வரனிடம் நன்றாக நிறுத்தி அப்புறம் அந்த லயப்பில் ஈஸ்வரன் என்று கூட ஒன்று தெரியாமல் சித்தமே சமாதியில் நிறுத்தப்படுவதற்கு உபயோகமாகிறது. அலைபாயும் சித்தத்தை நிலை பாவ வைக்க கலை உதவுகிறது. அதனால்தான் பூஜையின் உபசாரங்களில் சேர்த்தார்கள்.